சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி. விரைவில் புதிய பிஎஃப் விதிகள். ஓய்வு பெறுவதற்கு முன்பு உங்கள் பிஎஃப் கணக்கில் உள்ள அனைத்து பணத்தையும் எடுக்கலாம். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மத்திய அரசு ஊழியர்களுக்கான வருங்கால வைப்பு நிதிக்கு அதாவது பிஎஃப் புதிய விதிகளை அறிமுகப்படுத்த உள்ளது. பிஎஃப் கணக்கு திரும்ப பெறுவது தொடர்பான புதிய விதிகளை அமல்படுத்த தயாராகி வருகிறது. அப்படி நடந்தால் இப்போது எந்த ஒரு ஊழியரும் தங்கள் தேவைக்கேற்ப பிஎஃப் கணக்கிலிருந்து அதிக பணத்தை எடுக்கலாம். தற்போது மருத்துவ சிகிச்சை, வீடு வாங்குதல், குழந்தைகளின் கல்வி அல்லது திருமணம் போன்ற சில காரணங்களுக்காக மட்டுமே பிஎஃப்பில் இருந்து பணத்தை எடுக்க முடியும். அதாவது உங்கள் பிஎஃப் கணக்கிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வரம்பை விட அதிகமாக பணம் எடுக்க முடியாது. 10 வருட சேவைக்கு பிறகு பிஎஃப் கணக்கில் உள்ள முழு தொகையையும் ஓய்வூதியமாக பெறலாம். இதன்படி ஒரு ஊழியர் 10 ஆண்டுகள் தொடர்ந்து பணியாற்றியிருந்தால் அவரது பிஎஃப் கணக்கிலிருந்து ஒரே நேரத்தில் ஒரு பெரிய தொகையை அதாவது 60% முதல் 70% வரை எடுக்க மத்திய அரசு அனுமதிக்க திட்டமிட்டுள்ளது. இந்த புதிய விதியின் கீழ் ஒரு ஊழியர் தனது முழு வேலை நேரத்திலும் 3 முறை மட்டுமே பெரிய தொகையை எடுக்க முடியும். ஒருவர் 25 வயதில் வேலை செய்ய தொடங்கினால் அவர் இந்த தொகையை 35, 45 மற்றும் 55 வயதில் எடுக்கலாம். மேலும் இபிஎஃப்ஓ எனப்படும் புரோவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் கணக்கு வைத்திருக்கும் சுமார் 7.5 கோடி ஊழியர்கள் இந்த புதிய விதியால் பெரிதும் பயனடையலாம். தேவைப்படும் போது அவர்கள் அதிக பணத்தை எடுக்கலாம். தேவைப்படும் போதெல்லாம் பிஎஃப் கணக்கு வைத்திருப்பவர்கள் கணக்கிலிருந்து பெரிய தொகையை அவ்வப்போது எடுக்கக்கூடாது. அவர்கள் இதை செய்தால் ஓய்வு பெறும்போது அவர்களின் கணக்கில் குறைந்த வட்டி மட்டுமே இருக்கும். மேலும் நீங்கள் ஒரு பிஎஃப் கணக்கில் பணத்தை எவ்வளவு காலம் வைத்திருந்தாலும் அதிக வட்டியை பெறலாம். இடையில் பணத்தை எடுத்தால் கூட்டு வட்டி சலுகைகள் குறைக்கப்படும். அதாவது டெபாசிட் செய்யப்பட்ட பணம் அவ்வளவு வேகமாக வளராது. பிஎஃப்பில் இருந்து அதிக அளவு பணத்தை எடுக்கலாம். மேலும் உங்கள் நிதி பிரச்சனைகள் இப்போது குறையும். இருப்பினும் இதை செய்வதன் மூலம் ஓய்வூதியத்தின் போது உங்கள் கணக்கில் குறைவான பணத்தை மட்டுமே பெறுவீர்கள். உங்கள் வட்டி நன்மையும் வெகுவாக குறைக்கப்படும். அதனால்தான் எதிர்காலத்தை மனதில் கொண்டு உங்கள் நிதி தேவைகளை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது.